ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு எமிலி வினோத் சேனல். நாங்கள் சுல்தான் அஹமத் என்ற ஒரு நியூ ரெஸ்டாரண்ட்டை கொண்டு வந்திருக்கிறோம். இது சேலம் அண்ட் ஆக்சுவலி என்ற ஒரு இடத்துல இருக்குது. அது இது புதுசாக 3 months முதலே ஓப்பன் பண்ண போயினோம் என்று எப்பயோ போர்ட் போட்டிருந்தவங்கள் இது இப்போ தான் போன மாதம்தான் இதை ஓப்பன் பண்ணி இருக்கிறாங்க. நல்ல சாப்பாடு, நல்ல பெஸ்ட்டான சாப்பாடு. இது துருக்கிஸ் சாப்பாடுகள் தான் கூட இருக்கும். நாங்கள் போயிருந்தோம் பாருங்கள். இது மெனு என்ன மாதிரி கண்டு நிறைய மெனுக்கள் இருந்தது. நல்ல சுவையான உணவு எப்படி இருக்குன்னு பாருங்கோ. நான் இப்போ மெனுவை பார்க்குறேன், என்ன மெனு எது எங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது பார்த்து கொண்டு இருக்கிறோம். நல்ல வகையான ப்ரெட்டுகளும், விதமான ப்ரெட்டுகளும், விதமான இறைச்சிகளும், பிளாட்டர்ஸ், கபாப், எல்லாம் வித்தியாசமான சாப்பாடு. மெனுவை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன சாப்பாடை நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்கலாம். இது டின்னர் என்றபடியினால் நல்ல வித்தியாசமான சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் இருந்தது. பாருங்க, கூட இறைச்சிகள் சேர்ந்த மாதிரி விதமான கபாப், சோஸுகள், ப்ரெட்டுகள் பல வகையாக இருந்தது. டெசர்ட்டுகளும் அப்படித்தான் எல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, மக்ரோனி ஐட்டங்கள் அப்படி இல்லை. மக்ரோனி ஐட்டங்கள் இல்லை. கபாப், இதெல்லாம் கபாப் லைட்டாக கொண்டிருக்கு. ரைஸுகளையும் விற்றுறாங்கள். என்ன ரைஸ் உண்டு, வித்தியாசமான ரைஸுகள். நாங்கள் ஆல்ரெடி சில சாப்பாடுகளுக்கு ஆப்பிடைட்டர்ஸுக்கு ஆர்டர் பண்ண நாங்கள் பிறகு திருப்பியும் சாப்பாட்டு பொருட்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சலாட்டுகளும் விதமான சலாடுகள் இருந்தது. இதில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து தான் இருந்தது. நாங்கள் 2 பேருக்கும் $150 கிட்ட போச்சுது. நீங்கள் எடுக்கிற சாப்பாடுகளை பொறுத்து தான் இருக்குது. என்னென்ன சீப்பாகவும் எடுக்கலாம், எக்ஸ்பென்சிவாகவும் எடுக்கலாம். ஒரு பிளேட்டர் பாருங்கள், பெரிய பிரெட் மாதிரி பிளேட்டர், அப்படியே அதுக்கு மேலே சீஸ் எல்லாம் போட்டு மேலே இறைச்சிகள் எல்லாம் வச்சு கொண்டு வந்துருந்தாங்க. விலை டேஸ்ட்டாக இருந்தது. இது நான் ஒரு நாளும் இப்படி சாப்பிடையில. கூட துருக்கி சாப்பாடுகள் எனக்கு விருப்பம். இது நான் கட் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருந்து பிறகு ஃபிங்கர் ஃபுட் மாதிரி சாப்பிட்டு நான் நல்ல சுவையாக இருந்தது.
சுவையோ சுவை. நான் முதல் தான் இங்கே சாப்பிட்றேங்க. இது இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தாலே ஒரு அழகான ரெஸ்டாரண்ட். இது வந்து எங்கே இருக்குண்டா அந்த ஆச்சி சேலம் எனர்ஜியில் டிம் ஹோடன் ஒன்று இருக்குது. அந்த கோனர் டிம் ஹோடனுக்கு பின்னால் தான். அதுக்கு பின்னால் கணக்கு இதுகள் இருக்குது. வந்து என்னென்னு சொன்னால் ஒரு டேக்கியா ஒன்று இருக்குது, ஒரு ஹார்ட் சர்ஜன்ட் இது இருக்குது, மெடிக்கல் பாருங்கள். இந்த சாப்பாடு பாருங்கள். இதெல்லாம் சோஸுகள், விதமான சோஸுகள். இந்த ஃப்ளாட்டர் போல் உண்டு பாருங்கள். இப்படி சாப்பாடு இருக்காண்டு. ஒரு நல்லது ஸ்போர்ட் இது எங்கே இருக்குண்டு பாருங்கள். வந்து இந்த டிம்மோடனுக்கு பின்னால் எல்லாமே ஒரு டீனோ பீஸா இருக்குது. டீனோ பீஸா சப்வே இருக்குது அது பக்கத்தில். அதுதான் இந்த முன்னுக்கு வந்து இந்த சைடில் வந்து லெக்ஸஸ் கம்பெனி இருக்குது. வேறு என்ன இருக்குது? பிஎம்டபிள்யூ எல்லாம் பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நீங்கள் போக விரும்பினா இந்த இடத்துக்கு போய் சாப்பிடலாம். உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடலாம். பாருங்க, இது நல்ல இந்த ரொட்டி ஒரு நல்ல சுவையான ரொட்டியாக இருந்தது. இப்போ நாங்கள் இப்போ வாங்கி சாப்பிட்ற வழக்கம் வாங்கி சாப்பிடும் ரொட்டி இதுன்னு சொன்னால் அந்த பரோட்டா அதுகளை விட ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு இந்த சோஸுகள் எல்லாம் விதமான டக்கினி அது ரெண்டு வித்தியாசமான சோஸுகள் 4 சேர்ந்தமான ஒரு டிஷ்ஷில் கொண்டு வந்தாங்க. நாங்கள் அதை டிப் பண்ணி சாப்பிடக்கூடியதாக இருந்தது. அந்த இதுவும் ஒரு மீட் எல்லாம் போட்டு ஒரு இது போல் சோஸ் சேர்ந்த மாதிரி உண்டு. தக்கினி அப்புறம் வெஜிடபிள் சேர்ந்த மாதிரி எல்லாம் ஊர்பட்ட சாப்பாடுகள் சாப்பிட்டு கலைக்கி போயிட்ட வேண்டிய நாள் வந்து பார்த்திங்களா. அந்த ஏரியா அப்படி இருக்குன்ற உள்ளுக்கே அழகாக இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்கள். மற்ற ரெஸ்டாரண்ட்டில் சும்மா ஓப்பனாக இருக்கும், இப்படி என்று தெரியாமல் இருக்கும். இது எல்லாம் பார்க்க ஒரு வடிவாக இருக்குது. நல்ல சீனரிஸ் எல்லாம் பாருங்கள். துருக்கீஸ் அந்த துருக்கி அவங்களோட இதாக்கும் மாஸ்க் மாதிரி அதெல்லாம் ட்ரோ பண்ணி வாலில் வடிவாக இருந்தது. அதே மாதிரி நேஷனல் ஃபுட் அவங்க ரொட்டி மாதிரி தனி கூடுதலாக சாப்பிட்றவங்க முஸ்லீம். நல்ல நிறைய ஜனங்கள் வந்திருந்தாங்க. வந்து அதில் வந்து கூட வந்து இவங்க வந்து ஆர்டர் பண்ணி டேக் அவுட் நிறைய வருது. வந்து ஓவர் ஈட் அப்படின்ட்டு பல விதமான கேட்டர். இங்கே பாருங்க, இது வந்து கபாப் மிளகா அதுகளெல்லாம் சும்மா பேக் பண்ணாண்டு கொஞ்சம் இது நான் நினைக்கிறேன் பாபக்யூவில் போட்டு இந்த இது வச்சுருந்தேன். நல்ல ரைஸ் இது அப்படி கொண்டு வந்தாங்களெல்லாம். அதெல்லாம் மீட்டுகள். எவ்வளோ ரொட்டி இருந்தாலும் உங்களுக்கு ரைஸ் சாப்பிட்டு ரைஸ் தனி விருப்பம். எக்ஸ்ட்ராவாக ரைஸுக்கு ஆர்டர் பண்ண நாங்கள். இந்த கபாபும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அந்த கபாப் அந்த இது இருக்குது தானே, பெப்ரிக்காவும் அந்த பலப்பீனோ
பலப்பீனோவும் வந்து சும்மா பாபக்யூவில் வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. அது விலை டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் அப்படி சாப்பிடுத்து எங்களுக்கு 2 பேருக்கும் இந்த சாப்பாடு சரியாக மிச்சங்களெல்லாம் கட்டி கொண்டு வந்து நாங்கள் ப்ரைஸும் வச்சுருக்குறாங்க போல இருக்குது. நான் இப்போ லாஸ்ட் வீக் தான் இங்கே போயிருந்தேன். நான் அதுலேருந்து நான் உண்மையாக என்னத்தை சாப்பிட்டுனுண்டே மறந்துட்டேன்னு இப்போ ஞாபகம் வருது. எனக்கு டைம் இல்லை, கிறிஸ்மஸ் காலம் சீசன்ன்றபடியாக அந்த ஒர்க்குகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறதால இதுகளை செய்கிறதுக்கு ஞாபகம் வர இல்லை. இன்றைக்கு தான் கனாலத்துக்கு பிறகு இதை எடுத்து செய்கிற புதுசு மாதிரி இருக்குது பார்க்க. இந்த ஒரு கிழமைக்கு முதல் போய் செய்யப்பட்டது இப்போ தான் ஞாபகத்தில் வந்தது. ஸ்பினாட்லேயும் ஏதோ செய்து கொண்டு வந்திருந்தாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. எவ்வளவு கண்டு சாப்பிட்ற நாங்கள் போனால் வந்து அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து சாப்பிட்டு நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க வயிறு ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு பிறகு இதெல்லாம் முடிய டெசர்ட்டுகளும் கொண்டு வந்து தந்தாங்கள், அதே நிரம்பித்து வயிறு. பாருங்கள் என்ன மாதிரிண்டு இந்த சீசன், இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நீங்கள் எப்படி அங்கெல்லாம் போய் சாப்பிடலாம். வந்து இந்த ஹாலிடே டைம் தானே, எல்லோரும் ஃப்ரீயாக லீவில் இருப்பீங்க, ஃபேமிலியாக போய் சாப்பிட்றதுக்கு நல்லொரு இடம் வந்து இது. இந்த ஏரியாவில் இந்த அஜெக்ஸ் அந்த சேலம் ஏரியாவில் இப்படி போய் டின்னர் சாப்பிடக்கூடிய இடம் உண்டு. அதில் பக்கத்தில் இல்லை வந்து சப்பேயும் இதுவும் தான் டீனோ பீஸாவும் தான் இருக்குது வந்து. ரைஸும் கொஞ்சம் வெஜிடபிள் போட்டு செய்திருந்தாங்க வந்து. அதில் வந்து சாப்பிட்ற நேரம் கதைக்கிற கொஞ்சம் கஷ்டம்தானே. சும்மா ஃபோட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்துக்கொண்டு எப்படி இந்த சாப்பாடுகள் பார்க்க அழகாக இருக்கா, உங்களுக்கு சாப்பிடக்கூடியதாக இருக்குமோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமெண்டா அந்த இடத்துக்கு போய் சாப்பிடலாம். தூரம் தேட தேவையில்லை. சேலம் அச்சி அந்த கோனர்லாம் பின்னுக்கு இருக்குது வந்து. பாருங்கள், இதெல்லாம் மிச்சங்கள், சாப்பாடு மிச்சங்கள் எல்லாம் கட்டி கொண்டு வந்துட்டு மினத்துக்கு வீணை விட காணாத்துக்கு டெசர்ட்டே 3 சாதி டெசர்ட் 3க்கும் வந்து 30 ரூபாய்க்கிட்ட போச்சு. டெசர்ட்டே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தோம்மா. ஆனால் எங்களுக்கு வயிறு இடம் கொடுக்கல, அவ்வளோ ஃபுல்லாக போயிட்டு. அந்த டெசர்ட்டில் வந்து ரவையில் செய்த மாதிரி செமலினாவில் செய்தது, மற்றது மில்க் ரைஸ் போல் எல்லாம். இதெல்லாம் நான் இப்போ எடுக்கிறதெல்லாம் டெசர்ட்டுகள் கொண்டு வந்து அடுத்த நாளும் சாப்பிடக்கூடியதாக இருந்தது இந்த சாப்பாடுகள் எல்லாம். பாருங்கள் மக்களே, பாருங்கள், கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு மிச்சத்துலேயும் கட்டி கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு எல்லாம் கட்டிட்டு நல்லொரு டீ கொண்டு தந்தாங்க. எல்லாம் காசு தான். அது பிளேன் டீ, சுகர் போட்டு
குடித்தோம் வந்து. அந்த நான் நினைக்கிறேன் துருக்கி டீ வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது தானே, கிட்டத்தட்ட எங்களோட ஸ்ரீலங்கன் டீ மாதிரி தான் துருக்கி டீயும். ஒரு சின்ன ஒரு கிளாஸ்லேயும் கப்பும் சோசர் மாதிரி போட்டு தந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம் மக்களே, டீயையும் குடித்து. நான் எல்லா நிறைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கிறேன். ஆனால் இதுதான் எனக்கு இந்த சாப்பாடு நல்லா பிடிச்சு கொண்டது. நல்ல வரவேற்பு. இங்கே பாருங்கள், பேக்ரவுண்டெல்லாம் என்ன மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த ஓலில் அந்த துருக்கீஸில் அந்த மாஸ்க் தான் நிற்கிறேன், அதெல்லாம் ட்ரோ பண்ணி வடிவாக இருந்தது. நிறைய லைட்ஸுகள் எல்லாம் போட்டு தான் டெசர்ட் மக்களையே பாருங்கள் வந்து என்ன மாதிரி டெசர்ட் இருக்குன்னு. 3 டெசர்ட், 3 டெசர்ட்டுக்கு 30 ரூபா. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது வந்து. இது வந்து அந்த ஒயிட்டாக இருக்கிறது மேலே வந்து இது போட்டிருந்தாங்களே, என்ன மில்க் ரைஸ் மாதிரி மில்கியாக இருந்து மேலே வந்து இது வந்து சினமன் பவுடர் எல்லாம் அப்படியே தூவி விட்டுருக்குறாங்க. அது பார்க்க இதோட மில்க் பண்ணி நல்ல அழகாக இருந்தது. அதோட ஒரு டேஸ்ட், அந்த மில்க் ரைஸோட சினமன் சேர்த்து சாப்பிடும் பொழுது ஒரு நல்லது டேஸ்ட்டை கொடுத்தது. நல்ல அழகாக செய்திருந்தாங்க. மற்ற கடையில் இப்படியான வித்தியாசமான டேஸ்டானது கிடைக்கிறதில்ல. இந்த கடையில் டெசர்ட்டுகளே நல்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன். பை.